ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இது வரைக்கும் அறநூல்கள் எல்லா டாப்பிக்குமே பார்த்தாச்சு. பழைய புக்கு, புது புக்கு இருந்த எல்லா தகவலையுமே ஒருங்கிணைச்சு நம்ம இந்த வீடியோவில் அறநூல்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு. அறநூல்களில் கொஸ்டினும் பார்த்துருக்கோம், அதில் முக்கியமானதும் பார்த்துருக்கோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துருப்போம். இப்போ வாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தலைவர்கள். குரூப் 4க்கு இந்த செய்யுள்லேருந்து அறநூல்கள்லேருந்து 15 கேள்வினா, இதுலேருந்து தலைவர்களும் அறநூல்கள் எல்லாமே சேர்த்து தான் 15 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதில் என்னென்ன தலைவர்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம குரூப் 4க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊவை சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவநேய பாவனார், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவ திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ்மொழி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இவங்கள தான் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புகள் மட்டும்தான் நமக்கு படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் இனிமேல். இன்றைக்கி எடுத்த உடனே ஊவே சாமிநாத ஐயரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கொடுக்குற இந்த நோட்ஸை கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊவே சுவாமிநாத ஐயரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஊவே சுவாமிநாத ஐயரை பற்றி வந்த ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. கேள்வி பாருங்கள், 97வது கொஸ்டின் 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. கூற்று ஏ, ஊவே சுவாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார். சரியான கூற்று தான். காரணம் பாருங்கள், அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ரெண்டுமே சரியானது தான். இது அந்த புக்கோட ப்ரூஃபோட கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக ஊவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் ஊவே சுவாமிநாதர். நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால் அவரை தமிழ் தாத்தா ஊவேசா என்று அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம். ப்ரூஃபோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலான்றதுக்காக கொடுத்தேன். இன்னும் நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நான் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்குறேன்னா, கண்டிப்பாக பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்தா தான் எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் அதை மெனக்கட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க, புக்கில் இருக்கிறத அப்படியே நான் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தமிழ் தாத்தா ஊவேசா, ஐயா ஐயா, வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த முதியவர் வாசலுக்கு வந்தார். யாரோ உதவி கேட்டுதான் வந்திருப்பார் என்று நினைத்து வந்தவருக்கு வியப்பு. வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு இருந்தது. என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார். தங்கள் வீட்டில் பழைய ஓலை சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். அவற்றில் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம். ஓலைச்சுவடியில் உள்ளவற்றை எல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை கொடுத்தால் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திருப்பி தந்து விடுகிறேன். இந்த உதவியை மறுக்காமல் தாங்கள் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கேட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம ஊவேசா தான். ஊவேசாவை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஊவேசா ஓலைச்சுவடிகளை தேடி அலைகிறப்போ ஒரு வீட்டில் இந்த மாதிரி இருக்குதுன்னு கேள்விப்பட்டுட்டு போய் அந்த வீட்டு கதவை தட்டி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அதில் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா நான் தகவலை சேகரித்து புத்தகமாக அச்சிட்டு வெளியிடுவேன், அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கெஞ்சி கேட்குறாங்க பாருங்கள். இதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு சினம் வந்து விட்டது. அதாவது அவருக்கு கோபம் வந்துருச்சான். நாளை ஆடிப்பெருக்கு, விடியற் காலையில் ஆற்றில் விடுவதற்காக வீட்டில் கொஞ்சம் ஓலை சுவடிகள் வைத்திருக்கிறேன், அது பொறுக்கவில்லையா உமக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஓலை சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றையும் ஆற்றில் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தவர், அதாவது ஊவேசா கேட்குறாங்க. வீட்டுக்காரர் மறுபடியும்
கோவப்படுறாரு. ஏன்னா அவரே எதிர்த்து பேசினா கோவம் வரும்ல, அதனால் கோவப்படுறாரு. அஃது உமக்கு தேவையில்லாதது, அதாவது அது உனக்கு தேவையில்லாதது. ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம், அவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரை விரட்டுறாரு. இந்த மாதிரி அதாவது அந்த புக்கை வந்து தண்ணியில் போட்டால் அது ஒரு சாஸ்திரமா, அப்படி போட்டால் அது புண்ணியமா, அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊவேசாவை துரத்துறாரு. பெரியவர் வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் ஓலை சுவடிகளை தர ஒத்துக்கவில்லை. வந்தவரோ அதற்காக மனம் தளரவில்லை. அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டார். குளிரும் பனியும் அவரை வாட்டின. அதாவது அவ்வளோ கெஞ்சியும் அந்த வீட்டுக்காரர் கொடுக்கவே மாட்டேன்ட்டாரு. இருந்தால் கூட நம்ம ஊவேசா மனம் தளரவே இல்லை. அதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும்னு நினச்சிட்டு பக்கத்து வீட்டு திண்ணையில் போய் படுத்துக்கிறாரு. நைட்டு அந்த பனி குளிரில் தான் கஷ்டப்பட்டு அதை படுத்து மெனக்கட்டு வாங்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. இதுதான் அந்த ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே பாருங்கள், விடியற் காலையில் கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளுடன் ஆட்டுக்கு செல்வதனை பார்த்தார் அந்த பெரியவர். அவரை பின்தொடர்ந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார். அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை அப்பெரியவர் தேடி எடுத்தார். அவற்றில் இருந்த ஈரத்தை தன் வேட்டியால் துடைத்தார். அங்கேயே சுவடிகளை வாசிக்கத் தொடங்கினார். அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அச்சுவடிகளில் இருந்தன. இந்த நிகழ்வு இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் தான் நடைபெற்றிருக்கு. அந்த பெரியவர் தான் நம்ம ஊவே சுவாமிநாதன் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்ததுக்கப்புறம் அதை படித்தோன்னே அதிலேருந்து அவர் கண்ணிலேருந்து தண்ணியாக வந்திருக்கு. ஏன்னா அதில் அவ்வளோ அற்புதமான தமிழ் இலக்கியங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கொடுமுடி அப்படிங்கிற ஊரில் தான் நடந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், அந்த காலத்தில் தாளோ எழுதுகோலோ இல்லை. பனை ஓலைகளை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்று பெயர். அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலை சுவடிகளில்தான் எழுதப்பட்டன. ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிழியாமல் எழுதுதல் வேண்டும். அதனால் ஓலை சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. பேரன் என்பதனை பெறன என்றும் வாசிக்கலாம், பேரன என்றும் வாசிக்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்துச்சு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரன பேரன அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக ஊவேசா அவர்கள் வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்து பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் ஊவே சுவாமிநாதர். நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால் அவரை தமிழ் தாத்தா ஊவேசா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கின்றோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் பேனா இதெல்லாம் எழுதலை, ஓலை சுவடியில் தான் எழுதணுன்னு இருக்காங்க. அதில் எழுத்தாணிகளை வச்சு தான் நம்ம எழுதணும். அப்படி எழுதும்போது அதை கிழியாமல் பக்குவமாக எழுதணும். அதில் இப்படி புள்ளி வச்சா ஓட்டை விழுந்துருன்றதுக்காக புள்ளி வைக்காமல் அந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதை நம்ம பிரித்து படிக்க பழகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஊவேசா நமக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக அதை பிரித்து புள்ளி வைக்கிற இடத்துல புள்ளி வச்சு நமக்கு பதிப்பிச்சு வெளியிட்ருக்காங்க. அடுத்தது பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். அதாவது அதில் 99 இருக்கும், பட் அதில் 3 இது தெளிவாக தெரியாமல் இருக்கும். 96 பூக்கள் மட்டும்தான் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதில் பாருங்கள், ஒரு பாக்ஸ் கடன் கொடுத்துருக்காங்க. ஓலை சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள்: கீழ்திசை சுவடி நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்த பாக்ஸ் சேனல் கொடுத்துருந்தாலே அதை கண்டிப்பாக கேட்பாங்க, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஊவேசா அவர்களை பற்றி பாதி பார்த்துருக்கோம், மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 10 நிமிஷம் பார்த்தாலும் பிரயோஜனமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
படித்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. மிச்சத்தை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கும் ஓவேஸ் ஐயரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்ப்போம் வரிசையாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.